அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க மிக மிக முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட் தேர்ச்சி இனி கட்டாயமில்லை. 2026 புதிய கல்வி உரிமை சட்ட ஆர்டிஇ பில் மசோதா, குழந்தைகள் மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த மசோதா 2026, குழந்தைகள் மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 திருத்துவதற்கு இந்திய குடியரசின் 77வது ஆண்டில் பாராளுமன்றம் பின்பற்ற சட்டமாக இயக்கப்பட்டது. இந்த சட்டம் குழந்தைகளின் இலவச மற்றும் கட்டாய கல்விக்கான உரிமை திருத்த சட்டம் அழைக்கப்படலாம். இது உடனடியாக அமலுக்கு வந்துவிடும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு நமக்கு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா 1/9/2025 உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி ஒரு முக்கியமான தீர்ப்பு வந்திருக்கு. அந்த தீர்ப்பின்படி ஆர்டிஇ சட்டம் நடைமுறை வருவதற்கு முன்பே பணியில் சேர்ந்த பழைய ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பணியில் 5 ஆண்டுகளுக்கு மேல் மீதமுள்ள ஆசிரியர்கள் செப்டம்பர் 1, 2027க்குள் டெட் தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டும் என, இல்லையில் அவர்களுக்கு கட்டாய ஓய்வு கம்பல்சரியாக அளித்து விடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5 ஆண்டுகளுக்கு குறைவாக பணிக்காலம் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்காது எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பல ஆண்டுகளாக பணிபுரியும் ஆசிரியர்களுக்கு இந்த முன்தேதியிட்ட விதிமுறை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அவர்களின் நலனை காக்கவே இந்த திருத்த மசோதா கொண்டு வரப்பட்டிருக்கு. ஸோ மசோதாவுடைய முக்கிய அம்சங்கள்: பழைய ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு, ஆசிரியரின் தரத்தை மேம்படுத்துவது அவசியமான இலக்காக இருந்தாலும் சமீபத்திய நீதிமன்ற தீர்ப்புகளின் விளைவாக கல்வி உரிமை சட்டம் ஆர்டிஇ ஆக்ட் தொடங்குவதற்கு முன்பே அவர்கள் நியமிக்கப்பட்ட தேர்தல் நேரத்தில் நடைமுறையில் இருந்த ஆட்சேர்ப்பு விதிகள், தகுதிகள் மற்றும் நடைமுறைகளின்படி நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு டெட் தேவை பின்னோக்கி செல்லப்படுத்துவது. ஸோ அஞ்சுமன் இஷா தலீம் அறக்கட்டளை எதிர் மகாராஷ்டிரா மற்றும் பிற வழக்கில் 1/9/2025 தேதியிட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை வழங்கியது. இந்த விவகாரம் அவசரதனமாக உள்ளது. கல்வி உரிமை சட்டம் பிரிவு 23 உள்ளடக்கிய உச்சநீதிமன்றம் டெட் என்பது ஆட்சேர்ப்புக்கு மட்டுமல்லாமல் சட்டத்திற்கு முன் பணியமர்த்தப்பட்ட ஆசிரியர்களுக்கு ஒரு கட்டாய குறைந்தபட்ச தகுதி தேர்வு என்ற தீர்ப்பளித்தது. இந்த 5 ஆண்டுகளுக்கு மேல் மீதமுள்ள பணியில் உள்ளவர்கள் தகுதி பெற வேண்டும் என தவறினால் அவர்கள் கட்டாய ஓய்வை எதிர்கொள்ள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 5 ஆண்டுகளுக்கு குறைவாக மீதமுள்ள பணிக்காலம் கொண்ட ஆசிரியர்களுக்கு வரையறுக்கப்பட்ட நிவாரணம் வழங்கப்பட்டு வருகிறது. ஆனால் டெட் தகுதி கூட இல்லாமல் அவர்கள் பதவி உயர்வை பெற தகுதியற்றவர்களாகவே எழுதப்படுவர். இத்தகைய பின்னோக்கை பயன்பாடு ஆசிரியர்களிடையே பெரும் கவலையை ஏற்படுத்தியிருக்கு. ஏனெனில் இந்த ஆசிரியர்கள் பலர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக அரசு பணியுடன் சேவையாற்றி வருவதால், குறிப்பாக கிராமப்புறங்கள், தொலைதூர சமூக ரீதியான பகுதிகளில் தொடக்க குழான்கள் வலுவிழக்கும் கணிசமாக பணிகளில் பங்களித்துள்ளார். அவர்கள் தொடக்க கல்வியின் முதுகெலும்பாக விளங்குகின்றனர். டெட் தகுதி இல்லாத ஆசிரியர்களுக்கு ஏற்படும் எந்த ஒரு மசோதாவும் பாதகமும் நியாயமான சேவை எதிர்பார்ப்புகளையும் இயற்கை ரீதியான கோட்பாடுகளையும் சீர்குலைப்பது மட்டுமல்லாமல் கல்வி அமைப்பை நிலைகுலைய செய்யும் என்பது அபாயத்தையும் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, மேலும் குழந்தைகளின் ஆர்டிஇ கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 திருத்துகிறது. இந்திய குடியரசு அமைப்பின் 77வது ஆண்டு பாராளுமன்றத்தில் பின்னோரும் சட்டம் இயற்றப்படும். இந்த சட்டம் குழந்தைகளின் இலவச மற்றும் ஆர்டிஇ பவனுக்காக திருத்தம் 2026 என்று அழைக்கப்படலாம். இது உடனடியாக ஆர்டிஇ சட்டத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சில அப்டேட்களை கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பணி வாய்ப்பை விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ டெட் ஆசிரியர்களுக்கு தேர்தல் வாக்குறுதிகளாக 149 ஜிஓவை நீக்கம் செய்ய போகிறாங்க. நியமன தேர்வையும் நீக்கம் செய்யறதுக்குண்டான ஒரு அரசாணை ரெடி ஆகிட்டுருக்கு. டெட் தேர்வில் அனைவருக்குமே 60 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பையும் ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் வெளியிட போகிறாங்க. டிஆர்பியில் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இருந்தார்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.